Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஒரு அழகிய கிராமத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர், தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கிற அந்த நண்பரோட வாழ்க்கையில நடந்த 1.5 வருஷமா கிட்டத்தட்ட அவருக்கு உடல்ல எதுவும் பிரச்சனையா இருக்கும்னு டாக்டர்கிட்ட எல்லாம் போய் அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. அவரோட வாழ்க்கையில 1.5 வருஷமா ஒரு ஆன்மா பின்னி பிணைந்து அவரோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கியது. கடைசியா தன்னுடைய குலதெய்வம் கோவிலுக்கு யதார்த்தமா சாமி கும்பிட போகையில ஆன்மா இருக்கிறத அந்த கோவில் பூசாரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆன்மாவை எப்படி வெளுத்து விரட்டினாரு அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த அதிபயங்கரமான வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்துல அலங்காரப்பேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு யார் சொன்னதுன்னு பார்த்தா, இந்த சம்பவத்தால் பாதிப்படைந்த வளதி அப்படிங்கிறவர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்காரு. வாய்ஸ் மெசேஜ் மூலமா அனுப்பியிருக்காரு. இது எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் 2025 நடந்ததுங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் தாங்க முழுசா ஆயிருக்குது. அவருக்கு வளதி அப்படின்னு எதற்காக பேர் வந்தது அப்படின்னா, அவங்க குலதெய்வம் வளபூமி அம்மன்க. அவங்க குலதெய்வத்தோட பேரு வளபூமி அம்மன். அதனால அவங்க கிராமத்துல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நிறைய பேருக்கு வளதி அப்படின்னு பேர் வைப்பாங்களாம். அதை நான் கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு. நண்பர் வளதியோட குடும்பத்தை பத்தி பார்த்தோம்னா, அப்பா, அம்மா, மனைவி மற்றும் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை. தன்னுடைய தம்பி கூட சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமா வசிக்கிறாரு. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. இவர் கொத்தனார் வேலை செஞ்சு அதுல வர்ற வருமானத்தை குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க. தங்கைக்கு திருமணம் பண்ணியாச்சு. அவங்க வேற ஊர்ல வசிக்கிறாங்க. இவருக்கு மிகவும் நெருங்கிய நண்பருங்க. அதே ஊரை சேர்ந்த முத்து என்பவர் இவருக்கு மிக நெருங்கிய நண்பருங்க. இருவருமே கொத்தனார் வேலை தான் செய்யறாங்க. இருவரும் ஒன்னா வேலைக்கு போடுவதாங்க வழக்கம். ஒரு மேஸ்திரி கிட்ட இவங்க 2 பேருமே கொத்தனார் வேலை பார்க்கறாங்க. 2 பேரும் ஒரே மேஸ்திரி கிட்ட வேலை பார்க்கறதுனால 2 பேருமே ஒரே பைக்ல போயிட்டு வரது வழக்கங்க. வளதி யமஹான்னு ஒரு பைக் வச்சிருக்காரு. அந்த பைக்ல ஒரு நாள் வேலைக்கு போனா, அதே நேரத்தில் அவருடைய நண்பர் முத்து அவருடைய பைக்ல ஒரு நாள் வேலைக்கு போவாங்க. 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு நாள் அவர்கள் பைக் எடுத்துட்டு வந்து வேலைக்கு போறது வழக்கம்ங்க. அது ஒரு அழகிய கிராமங்க. கிட்டத்தட்ட 100-200 குடும்பங்கள் வசிக்கிற பசுமையான வயல்வெளிகள் நிறைந்த அழகிய கிராமங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இவருக்கு வேலை அலங்காரப்பேரியை தாண்டி ஒரு இடத்துல வேலை இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதங்கள் அங்கு வேலை இருக்குங்க. அதையும் தாண்டி போனா தான் சீவலப்பேரி வரும். அதாவது திருநெல்வேலியிலிருந்து அலங்காரப்பேரியை தாண்டி சீவலப்பேரிக்கு போகணும். இப்ப இவர் அலங்காரப்பேரியை தாண்டி தாங்க இவருக்கு வேலை இருக்குது. இவர்கள் நண்பர்கள் 2 பேருமே வேலைக்கு போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம போகுது. அந்த ஒரு நாள் இவர் காலையில ஜுரம் வந்து படுத்திருக்காருங்க. அந்த நேரத்தில் இவருடைய நண்பர் முத்து அங்கு பைக்ல வந்து இறங்குறாரு. இறங்கி நேர வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்தவர் வளதியை பார்க்கறாரு. என்னடாச்சு வளதி, ஏன் படுத்திருக்கிற, என்னாச்சு, உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா, வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்கும்போது, வளதி, ஆமா மாப்பிள்ள, எனக்கு உடம்பு கொஞ்சம் அசதியா இருக்கு, ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு, இன்னைக்கு நான் வரல, நீ மேஸ்திரிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு ரெஸ்ட்ல இருக்காரு. இவருடைய நண்பரும் சரி மாப்பிள்ள நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அவரும் கிளம்புறாரு. அன்னைக்கு இவர் வீட்டுல இருந்ததால இவருடைய மனைவி இவருக்கு சரியான பணிவிடைகள் செஞ்சு அதே நேரத்துல பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல வாங்கி மாத்திரையை போட்டு படுத்திருக்காரு. இவருக்கு மதிய பொழுதுல உடம்பு சரியாகுதுங்க. கிட்டத்தட்ட மாலை ஒரு 6:30 7 மணி இருக்கும். அந்த நேரத்துல தன்னுடைய நண்பரோட பைக் சவுண்ட் கேக்குது தூரத்துல. நேர இவருடைய வீட்டுக்கு வந்தவர் கொஞ்சம் கலக்கத்தோடவும் பதட்டத்தோடவும் வந்து நேர இவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. மாப்பிள்ள, நான் வரும்போது பெரிய ஆக்சிடென்டா, வந்த இடத்துல ஒருத்தன் அடிபட்டு மூளையெல்லாம் செதறி ரோட்ல அப்படியே ரத்த கோலமா கிடந்தாண்டா, பாவம்டா, ஸ்பாட் அவுட்ரா, மூளையெல்லாம் செதறி அப்படியே ரோடு ஃபுல்லா கிடந்துச்சுரா, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி இவனுடைய நண்பர்கிட்ட, அதாவது வளதி கிட்ட முத்து வந்து அந்த விஷயத்த சொல்றான். சொன்ன உடனே இந்த வளதியும், ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளையோ என்னாச்சு தெரியலையடா அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. உடனே முத்துவும், மாப்பிள்ள, அவன் ஹிந்திக்காரன்டா, அவனும் இங்க தாண்டா கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான், நம்ம மேஸ்திரி கிட்ட இல்லடா, வேற யார்கிட்டயே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காண்டா, அது 4 ரோடு தான் மாப்பிள்ள, எதிரே வந்த லாரி தெரியாம இவனு வேகமா வந்து அந்த பெண்டில் திரும்பி இருக்காண்டா பைக்ல நேர போய் அடிச்சு பைக்கே அங்கே சுக்கு நூறா கிடக்குதுரா, அந்த இடமே அப்படியே ரத்த குளமா இருக்கு, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு மாப்பிள்ள, நான் போய் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு தான் போய் படுக்கணும் அப்படின்னு இவன்ட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு முத்து வண்டி எடுத்துக்கிட்டு தனது வீட்டுக்கு போறான்.
மறுநாள் காலை வளதி வழக்கம் போல தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு, அதாவது யமஹா பைக்குங்க, தனக்கு பிடித்தமான பைக்கு, அந்த பைக்குனா இவருக்கு கொள்ள பிரியம், அந்த பைக் எடுத்துக்கிட்டு தனது நண்பர் வீட்டுக்கு நேராக போகிறாங்க. அதாவது முதல் நாள் அவரோட பைக்கில் போனால் 2வது நாள் இவரோட பைக்கில் போவாங்க. அதனால் வளதி தனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வீட்டில் கட்டிக்கிட்டு இந்த கொத்தனார் வேலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு முத்துவோட வீட்டுக்கு போயிட்டு முத்துவையும் கூட்டிக்கிட்டு இவர்கள் போகும்போது அந்த வழியாக போகலைங்க. இவங்க ஷார்ட் ரூட்ல தாங்க போயிருக்காங்க. போனதற்கு அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு மாலை ஒரு 6 மணிக்கா அந்த வழியா திரும்பி வர்றாங்க. அவங்க அந்த வழியா வந்துகிட்டு இருக்கும்போதே இப்ப முத்து தாங்க வண்டியை ஓட்டுறது, வளதி பின்னால உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப வளதிக்கு அவங்க மனைவி கிட்ட இருந்து ஒரு போன் வருது. அந்த போன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர்களும் அந்த நாள் ரோடு பகுதி இருக்குல்ல, அதற்கு முன்னால ஒரு கடையில நிறுத்தி சிக்கன் 1 கிலோ வளதி வாங்கிக்கிறாருங்க. முத்து சிக்கன் வாங்கலைங்க, மறுநாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளதி மட்டும் சிக்கன் வாங்கிட்டு மறுபடியும் அந்த நாள் ரோடு வழியாக வர்றாங்க. வரும்பொழுது அந்த இடத்துக்கு பக்கத்துல வரும்போதே இந்த முத்து வளதி கிட்ட சொல்றான், மாப்பிள்ள அந்த நாள் ரோடு பகுதியில தான்டா ஆக்சிடென்ட் நடந்தது, இப்போ கூட அந்த தடம் கிடக்கும் பாருடா, அதாவது அவன் விழுந்து இறந்த அந்த ஊன் தடம் அந்த இடத்துல கிடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்லும் பொழுதே இந்த வளதிக்கு கொஞ்சம் இனம் புரியாத நடுக்கம். அது ஒரு மரங்கள் சூழ்ந்த பகுதிங்க. இந்த ரோட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போற அந்த ரோடு மட்டும்தான் தெரியும். இடது பக்கம் வளையம்னா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அந்த பக்கம் யார் வர்றதுன்னே தெரியும். அப்படி ஒரு ரோடுங்க. அந்த இடத்துக்கு நேர இவர்கள் போறாங்க. போகும்பொழுது வலது பக்கம் திரும்பும் பொழுது ஒரு இடத்த பர்டிகுலரா ஒரு இடத்த காட்டுறான். இந்த முத்துவும் வண்டியை நிறுத்திட்டு தான் காட்டுறான், இந்த இடம் தான் மாப்பிள்ள, பாடுறா வண்டியெல்லாம் எப்படி உடஞ்சு கிடக்கு அப்படின்ட்டு. அவன் வந்த ஸ்பிளெண்டர் பிளஸ் பைக்குங்க, அதாவது அந்த ஹிந்திக்காரன் வந்த அந்த ஸ்பிளெண்டர் பிளஸ் பைக்கு அந்த இடத்துல உடஞ்சு பக்கத்துல ஒரு சின்ன காவா அங்கு கிடக்குது. இந்த ஸ்பிளெண்டர் பிளஸ்ல இருந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா உடஞ்சு அங்கு சிதறி கிடக்குதுங்க. அந்த இடம் அப்படியே ரத்தமும் சதையுமா அப்படியே கூலா நெஞ்சு போனா எப்படி கிடக்கும், ஒரு மாதிரி அருவருப்பா அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்தை இந்த வளதி பார்த்த உடனே, வளதி பின்னால தானே உட்காந்துருக்காரு, இரவு 6:30 மணி 7 மணி ஆகுது. அந்த நேரம் இருள் சூழ்ற நேரம்ங்க. அந்த நேரம் இருள் சூழ்ற நேரம். அந்த இடத்தை பார்த்தோன்னே இந்த வளதிக்கு தன்னை எரியாம வேர்த்து ஊத்த ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி சிலிர்க்க ஆரம்பிக்குது. உச்சி முதல் பாதம் வர பின்பக்கம் அனைத்தும் அப்படி ஜிவ்வுன்னு குளிர் அடிச்ச மாதிரி இருக்குதுங்க. இவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குதுங்க. இந்த வளதிக்கு உடனடியாக முத்து என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மாப்பிள்ள எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது, என்ன தாங்களா வண்டியை விட்டு இறக்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துவும் வளதிய தாங்களா வண்டியை விட்டு இறங்கி பக்கத்துல ஒரு பயணியர் நிழற்குடை ஒன்று இருக்குது, இங்க போய் உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சுட்டு வேகமா பக்கத்துல ஒரு சின்ன கடை இருக்குங்க, பெட்டி கடை, அங்க போய் ஒரு தண்ணி பாட்டில வாங்கிட்டு வந்து தன்னோட நண்பருக்கு கொடுக்குறாரு. தன்னோட நண்பரும் அதை வாங்கி குடிச்சிட்டு, மாப்பிள்ள எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு செகண்ட் இங்க படுப்போம், எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துதுடா அப்படின்னு சொன்ன உடனே, சரிடா நீ படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்க சொல்லிட்டு அவனுக்கு அந்த முத்து காலெல்லாம் அமைக்கி விடுறான். என்னாச்சு மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இல்லடா ஏதோ ப்ரெஷர் ஏறின மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, சரியா போயிடும், ஒரு 2 நிமிஷம் படுத்து இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய நண்பர் முத்துவும் அந்த கடைக்கு வேகமா போயிட்டு மிட்டாய் வாங்கி கொண்டு வந்து இவனுக்கு வாயில போட்டு வரான். நீ சாப்பிடு மாப்பிள்ள, லோ பிபியா இருந்தாலும் அப்படித்தான் மயக்கமா வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த மிட்டாயை கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி சரியாகுதுங்க. உடனடியாக மறுபடியும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி வீட்டுக்கு நேரம் வர்றாங்க. மறுபடியும் வளதி நார்மலா தான் இருக்காரு. வளதி முத்துவோட வீட்டுல முத்துவை இறக்கி விட்டுட்டு வளதி வண்டியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு. தன்னோட வீட்டுல தன்னுடைய மனைவி கிட்ட சிக்கனை கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அவர் கைகாலெல்லாம் அழம்பலங்க, அப்படியே போய் டயர்டில் வீட்டில் போய் படுக்கிறாரு. அவங்க அம்மா அப்பா கூட கேட்குறாங்க, என்னடாச்சு, ஏன்டா குளிக்காம வீட்டுக்குள்ளே வர, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் பாசமாக கேட்குறாங்க. உடனே வளதியும், இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் மயக்கமாக வர்ற மாதிரி இருக்குது, நான் படுத்து எந்திரிச்சிட்டு அப்புறமா குளிக்கிறமா அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. மறுபடியும் இவர் போய் படுத்துறாருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்குறாருங்க. கிட்டத்தட்ட 9 மணிக்கா எழுந்து இவர் மறுபடியும் குளிக்கல, சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவருக்கு இரவு ஒரு கனவு ஒன்று வருதுங்க. 12லேருந்து 1 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கனவு ஒன்று வருது. அந்த கனவு எப்படின்னா, இப்ப இவர் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி கனவுங்க. ஆனா ஜன்னல் வழியா யாரோ இவரை உத்து பாக்குற மாதிரி அந்த கனவுல தெரியுதுங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் வீட்டுல அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அது இரவு நேரம். பூச்சி கத்துற அந்த சத்தம் மட்டும்தான் கேக்குது. தூரத்துல நாய் குலைக்கிற அந்த சத்தம் கேக்குது. சிறிய நிலா வெளிச்சம் மட்டும் இருக்குது கனவுலங்க. இவர் எழுந்தெல்லாம் பார்க்கல, கனவுல அப்படி தெரியுது. ஆனால் இவரை யாரோ ஜன்னல் வழியா உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த கனவு போயிருக்குங்க. அந்த கனவுலையே அந்த முகத்தை இவன் உத்து பார்க்கறான். அந்த முகத்துல ரத்தம் தெளிச்சு அவன் கண்ணு ரெண்டும் கோரமா நம்ம வளதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை கனவுல பார்த்த வளதிக்கு கொஞ்சம் உடல் நடுக்கம் ஏற்படுதுங்க. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. பயத்துல சத்தம் போட்டு எழுந்து உட்காராரு. எழுந்து உட்கார்ந்த உடனே அவரை தன்னை அறியாம பார்க்கறாரு. உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போய் ஹார்ட் பீட் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குதுங்க. இவருக்கு மறுபடியும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிக்குதுங்க. இவரும் பக்கத்துல இருந்த துண்டு எடுத்துட்டு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு, சரி வெளியில கொஞ்ச நேரம் காத்தாட போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இவரும் கதவை திறந்து வெளியில வந்து பாத்ரூம்ல போயிட்டு முகத்தை கழுவிட்டு வீட்டு வாசல்லுங்க அப்படியே மெல்ல நடமாடுறாருங்க காத்தாட. அப்பத்தாங்க இவருக்கு நடந்த அந்த கனவுல வந்த அந்த விஷயம் எல்லாம் மெல்ல மெல்ல ஞாபகத்துக்கு வருது.
கனவுல நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஜன்னல் வழியா நம்மளை முறைச்சு பார்த்தது மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு இவரும் மெல்ல அந்த விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வெளியில தானே நிற்கிறாரு, அப்படியே வெளியில போயிட்டு ஓரமா வெளிப்பக்கமா அந்த ஜன்னல் பகுதியை எட்டி பார்க்குறாருங்க. உள்ள மனசுக்குள்ள பயத்தோட அங்க உண்மையிலே யாராவது நின்னாங்களா அப்படிங்கிற மாதிரி மெல்ல எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தவருக்கு எந்த ஒரு உருவமும் தென்படல. மறுபடியும் இவர் வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு மறுபடியும் படுத்துறாரு. அடுத்தவருக்கு மறுபடியும் அன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல அன்றைய பொழுது முடிஞ்சிருதுங்க. காலையில எழுந்தவுடன் இதை பத்தி யோசிக்கிறாருங்க. சரி, நம்ம நேத்து ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த இடத்துல தன்னுடைய நண்பன் சொன்னான்ல, அந்த காட்சியை மனசுல ஏத்துனதுனாலதான் இப்ப நமக்கு கனவு வந்திருக்கும். தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்புறாருங்க. இன்னைக்கு முத்து தானே வண்டி எடுத்துட்டு வரணும். முத்து வண்டி எடுத்துட்டு வழுதியை கூட்டிக்கிட்டு இருவரும் வேலைக்கு போறாங்க. மறுபடியும் அந்த வழியா தான் போறாங்க. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது மட்டும் வழுதிக்கு இனம் புரியாத ஒரு நடுக்கமும் வியர்வை துளிகள் எப்படித்தான் வருதுன்னே தெரியல வர ஆரம்பிக்குது. அந்த இடத்தை தாண்டி போகும்பொழுதே முத்து அப்பத்தாங்க விசாரிக்கிறாரு. நேத்து உடம்பு சரியில்லாம மயக்கமா இருந்துச்சுன்னு சொன்னியடா, சரியாயிருச்சா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்பொழுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, சரியாயிருச்சுடா, பிபி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன்டா, செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலைக்கு போறாங்க. வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் இரவு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 10-15 நாட்கள் போயிருக்குங்க. 10-15 நாட்கள் கழிச்சு ஒரு நாள் இரவு வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு நாள் இரவுங்க மறுபடியும் இவருக்கு கனவு வருதுங்க. இரவு 1 மணி to 2 மணிக்கு அந்த கனவு வருதுங்க. அந்த கனவுல ஏற்கனவே எப்படி நடந்துச்சு கனவு, அதே மாதிரி தாங்க. வீட்டுல எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. இவர் மட்டும் கண்ணு முழிச்சுக்கிட்டு செல்ல பார்த்துக்கிட்டே இவர் படுத்துக்கிட்டு இருக்காருங்க. தூரத்துல நாய் குலைக்கிற அந்த சத்தம் அமாவாசை இரவுங்க. அன்னைக்கு முழு இருட்டு, பூச்சிகளோட அந்த சத்தமும். வீட்டுல 0 வாட்ஸ் பல்ப் எரியுதுங்க. இது எல்லாமே அவருக்கு கனவுங்க, நிஜத்துல நடக்கல, எல்லாமே கனவுல நடக்குது. அந்த கனவுல தன்னோட பைக்கை யாரோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இவரும் மெல்ல எழுந்து வெளியில வந்து பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஷாக்குங்க. இவருக்கு முன்னால ஒரு கனவு வந்துச்சுல, அந்த கனவுல ரத்தம் வழிந்த முகத்தோட ஒருத்தன் நின்னால, அவன் அங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஷாக்கான அவரு சத்தம் போட்டுறாரு. சத்தம் போட்டு அடுத்த வினாடி இவர் எழுந்துறாருங்க. அதாவது தூங்கிக்கிட்டு இருந்த நமது வழுதி எழுந்துறாரு. எழுந்த உடனே அவர் வீட்டுல இருந்த அவங்க அம்மா அப்பா எல்லாரும் எழுந்து வந்து, என்னாச்சுப்பா என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியும் அவங்க அம்மா அப்பாவும் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது, இல்ல ஒரு கெட்ட கனவுமா, அதனாலதான் கத்திட்டேன், நீங்க போய் படுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. அன்னைக்கே கைகாலெல்லாம் அலம்பிட்டு வந்து படுறா அப்படின்னு சொன்னேன், நீ கேட்கல. எப்ப வெளியில போயிட்டு வந்தாலும் கைகாலெல்லாம் அலம்பிட்டு வந்து படு, அப்படி இல்லையா வேலைக்கு போயிட்டு வந்தா குளிச்சுட்டு வந்து படு. 15 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை அன்னைக்கு சிக்கன் எடுத்து வந்த, அன்னைக்கே நான் உன்னை குளிக்க சொன்னேன், அன்னைக்கு குளிக்காம உடம்பு சரியில்லைன்னு வந்து படுத்த, அன்னையிலேருந்து நீ ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கேடா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நீ ஏதாவது கதை கட்டி விட்டுறாதம்மா அப்படின்னு இந்த வழுதி அவங்க அம்மா வாயை அடைக்கிறாருங்க. அடைச்சிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும் ஒரு சில விஷயத்த சொல்றாரு. அவரு என்ன அவங்க மனைவி கிட்ட சொல்றாருன்னா, அவங்க அம்மா சொன்னது கொஞ்சம் உண்மையா இருக்கக்கூடும் நினைக்கிறப்பா, அன்னையிலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததா முத்து சொல்லியிருந்தான், அந்த இடத்த பார்த்ததுல இருந்துதாப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிக்குது. எனக்கு கனவுல ஒருத்தன் தெரியறான், இப்ப அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி கனவு வந்துச்சு, அன்னைக்கு ஒரு நாள் ஜன்னல்ல இருந்து என்ன முறைச்சு பாத்துக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே வழுதியோட மனைவி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. உடனடியா சுதாரிச்சு கொண்ட இந்த வழுதி, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ தைரியமா இருப்பேன்னு உனக்கிட்ட சொன்னா நீ என்னப்பா அப்படி பயப்படுற, சரி வா, அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்துல நமக்கு குறி சொல்லுவாங்கல்ல ஒரு அம்மா, அவங்கள போய் பார்த்தோம்னா அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு இருவரும் பைக்ல அந்த இடத்துக்கு போறாங்க. மறுநாள் இவர் வேலைக்கு போலங்க, தன்னுடைய நண்பர் முத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்களுக்கு ஏதாவது நல்லது கெட்டது அப்படின்னா அந்த அம்மா கிட்ட போய் குறிவாக்கு கேட்பதாங்க வழக்கம். அவங்க வந்து ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உள்ளவங்க. ஒரு ஓலை கொட்டாயும் பக்கத்துல பெரிய வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்னதா சாமி அம்மன் சிலை வச்சு அங்கு குறிமேடை மாதிரி வச்சு குறி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம அவங்க வர்ம கலையில கை தேர்ந்தவங்க. பக்கத்திலே ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்கும், அங்கு கைகால் உடைஞ்சு கட்டு போடுறதுக்கும் வலிச்சு விடுறதுக்கும், அதாவது சுளுக்கு யாருக்காவது ஏற்பட்டா அந்த சுளுக்கை எடுத்து விடுறதும் அந்த வர்ம கலையில கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. 2யும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த குறிமேடையும் அவங்க சொல்லுவாங்க, இந்த வர்மக்கலையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறதுக்காண்டி இவர்கள்ட்ட குறிமேடைக்கு அந்த இடத்துக்கு போறாங்க. இவர்கள் போகும்போது இவர்களுக்கு முன்னால ஏற்கனவே 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு இப்ப நம்ம வழுதியும் அவங்க முன்னால போய் உட்காந்துக்கிட்டு, ஒரு 15-20 நாளாமா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதோ அமானுஷ்யம் வீட்டுல இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாருங்க நம்ம வழுதி. நம்ம வழுதி அந்த அம்மாவை முழுமையா நம்புவாருங்க. அந்த அம்மா சொன்னாங்கன்னா 100க்கு 100 எல்லாமே நடக்குங்க. அவங்க சரியான வகையில குறி சொல்லுவாங்களாம். அதை நமது வழுதி நம்ம கிட்ட பெருமையா சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த அம்மா வேப்பிள்ளையை எடுத்து இவருக்கு தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் கொஞ்சம் அடிச்சு விடுறாங்க. அடிச்சு விட்டுட்டு ஒரு எலுமிச்சங்கனியை சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்த்துட்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, நல்லா இருக்கியா, நீ போயிட்டு வா அப்படின்னு இவர்களும் விபூதியை பூசி அனுப்பி விட்டுறாங்க. இந்த வழுதிக்கும் அப்பத்தாங்க மன நிறைவா இருக்கு, தன்னுடைய மனைவிக்கும் மன நிறைவா இருக்கு. இருவரும் வண்டியில வரும்பொழுதே பேசிக்கிட்டே வர்றாங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்ப நல்லா இருக்குப்பா, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் தான் மனசை போட்டு குழம்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள
குறுக்க ஒரு நாய் வருதுங்க. வந்த இடத்துல அப்படியே வண்டி ஸ்கிப்ட் ஆகி கீழே 2 பேரும் விழுகுறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் சிறு அடி கூட கிடையாது, வண்டிக்கு எந்த அடியும் கிடையாது. எழுந்துறாங்க. எழுந்த உடனே தன்னோட மனைவியை சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, இல்லங்க நான் காலை ஓனிட்டேன், நின்னுட்டேன், நான் விழுகல, நீங்க மட்டும் தான் கீழே விழுந்தீங்க, எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த நாய் அப்படின்னா அந்த நாயை திட்டிவிட்டு மறுபடியும் ஏறி உட்காடுறாங்க. ஏறி உட்கார்ந்த உடனே அவங்க மனைவி சொல்லிட்டாங்க, அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்ததுனால இப்படி சின்ன விபத்தா போயிடுச்சு, யாருக்குமே எந்த அடியும் இல்லைங்க, இனி ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இவங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்படியே 1 மாத காலங்கள் மறுபடியும் கடந்திருக்குங்க. இவருக்கு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு கனவுகள் வர்றது குறைஞ்சிருக்குங்க. ஆனா வேலை பளு அதிகமாகுதுங்க. வேலை சரியா பார்க்க முடியலங்க. இவருக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்டது மாதிரி இருக்கு. முதுகுல சுளுக்கு பிடிச்சது மாதிரியும், அதாவது ஷோல்டர்ல ஏதோ பிடிச்சது மாதிரி ஆயிருச்சுங்க. இவர் சிமெண்ட் மூட்டை வெயிட் எல்லாம் தூக்குவார்ல, அதனால ஏதோ ஷோல்டர்ல பிடிச்சது மாதிரி இருந்ததுனால சரி அந்த அம்மாவை மறுபடியும் பார்த்து வலிச்சு விட்டுட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா போறதுக்கு நேரம் கிடைக்கல. இவருக்கு மூச்சு பிடிப்பா இருக்குமோ அப்படின்னு வீட்லயும் வச்சு சில வைத்தியம்லாம் பண்ணி பார்க்குறாங்க, சரியாகல. ஆனா அன்றைக்கு இரவு மறுபடியும் இவருக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. மறுபடியும் ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல அதே நேரம் அதே மாதிரி இரவு நேரம் பைக் சத்தம் வெளியில கேட்குது. அதாவது தன்னுடைய பைக் சத்தம் வெளியில கேட்குதுங்க. இவரும் வெளியில எழுந்து வந்து பாக்குறாருங்க. தன்னுடைய நண்பன் தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு வா மச்சான் வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் சரி மச்சான் வா போகலாம் அப்படின்னு அந்த பைக்ல இரவு நேரத்துல கிளம்பி போறாருங்க. கிட்டத்தட்ட இவங்க சொன்ன அந்த ஏரியாவெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பில்டிங்க, பெரிய சுற்றுச்சுவர் கட்டியிருக்கு. அந்த சுற்றுச்சுவருக்குள்ள உள்ள பில்டிங்ல போய் இவங்க 2 பேரும் அன்னைக்கு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல 2 ஹிந்திக்கார நண்பர்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய நண்பன்கிட்ட சகசமா பேசிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த வளதி, அதாவது நம்முடைய வளதி. ஆனா இது நடக்கிறது பூரா கனவுங்க அவருக்கு. அப்படி அந்த கனவுல வளதி தன்னுடைய நண்பர் முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முத்துக்கிட்டே இருந்து எந்த ஒரு பதிலுமே வரலைங்க. உடனடியா முத்தை திரும்பி பார்க்கறாரு. அந்த முத்துவாக இல்லைங்க. இவருக்கு 2 தடவை கனவுல வந்துச்சு இல்ல, அந்த ஜன்னல் ஓரத்துல உடம்பெல்லாம் அடிபட்டு ரத்தத்தோடவும் தன்னுடைய பைக்கை ஸ்டார்ட் பண்ற மாதிரி அந்த கனவுல பார்த்தார்ல, அந்த ஒரு உருவம் அங்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, அதே ரத்த காயங்களோட அங்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கூட 2 ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரே பயம் கலந்த திகை போட அந்த இடத்துல என்ன பண்றதுனே தெரியாம அந்த இடத்துல திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இவருக்கு உச்சகட்ட பயம்ங்க. உடனடியா எங்கிருந்தோ ஒரு போலீஸ் வண்டி அலாரம் சவுண்டோட வந்து இறங்குதுங்க. பெரிய வேனுங்க. அந்த வேன்ல இருந்து போலீஸ்காரங்க நிறைய பேர் திடுன்னு இறங்கி வர்றாங்க. உள்ள முதல்ல ஒருத்தர் வர்றாருங்க. கெடா மீசை மாதிரி மீசை 2 பெருசா வச்சுக்கிட்டு கையில பெரிய லத்தியோட டக்குன்னு வேகமா ஒடியாடுறாரு. டேய் அவங்க 2 இருந்தா புடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே கூட இருக்க நிறைய போலீஸ்காரங்களா கூட வேலை பார்த்துக்கிருந்தாங்கல்ல, அதாவது நம்ம வளதியோட வேலை பார்த்துக்கிருந்தாங்கல்ல, தன்னுடைய நண்பரோட உருவத்தில் இருந்த அந்த ஹிந்திக்காரன் மற்றும் இன்னும் 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் இந்த போலீஸ்காரனை பார்த்த உடனே தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. உடனே இந்த வளதியும் பயந்துக்கிட்டு ஐயோ போலீஸ்காரங்க நம்மளையும் இது பிடிக்க வர்றாங்க போல இருக்குன்ட்டு வேகமா இவரும் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப எட்டி இவரோட தலையை பிடிச்சிட்டு எங்கடா போற, இங்க வாடா அப்படின்னு அந்த போலீஸ்காரர் பிடிச்சி இழுத்துருக்காருங்க. இழுத்தவர் வேகமா சொல்லியிருக்காரு, நீ வணங்குறவன்ட்ட போடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல மறுபடியும் வளதி கனவுல இருந்து எழுந்திரிச்சிருக்காருங்க. மறுபடியும் நல்லா வேர்த்து குட்டி இருக்குது. அவருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த தலைமுடியை பிடிச்சி அந்த போலீஸ்காரன் இழுத்தாருல கனவுல, அதை கையில தொட்டு பாக்குறாரு. அந்த இடம் சரியான வலிங்க. அவர் யதார்த்தமா மெதுவா தான் பிடிச்சி இழுத்தாரு. அவர் மெதுவா பிடிச்சி இழுத்த இடமே அவருக்கு அப்படி வலிச்சிருக்குங்க. உண்மையிலே அந்த இடத்த தொட்டு பார்த்திருக்காரு, அந்த மாதிரி வலிச்சிருக்குங்க. கூடவே நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல மறந்துட்டேன். இந்த காலகட்டத்தில் அவர் மருத்துவமனையா போயிருக்காருங்க. உடம்பு வலிக்கும் போயிருக்காரு. இந்த மூச்சு எதுக்கு வாங்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு எதற்காக வாங்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்ப இவருக்கு பிபி பிரஷர் அதிகமாயிருக்கு அப்படின்ட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரையும் சாப்பிட்டு 1 மாத காலங்கள் சரியாகவில்லை. அப்ப இவர்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு குறிப்பிட்டு அந்த இரவு நேரத்தில் மட்டும்தாங்க பிபி அதிகமாக இருக்குது. இவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, சுகரு மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இரவு நேரம் மட்டும்தாங்க இவருக்கு பிபி அதிகமாக இருந்திருக்குது. உடனே இந்த வளதியும் அது எப்படி இரவு நேரம் மட்டும் இந்த பிபி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்கும்பொழுது, அதுதாப்பா எனக்கும் தெரியல, இரவு நேரம் ஆச்சுன்னா உனக்கு பிபி அதிகமாகுது, அதுதாப்பா எனக்கும் தெரியல, நீ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரங்களில் வர்ற நேரம் மட்டும்தான் பிபி அதிகமாக இருக்கு, மறுபடியும் காலையில் வந்து செக் பண்ணி பார்த்தா நார்மலாக தான் இருக்குது, உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி அவரும் அனுப்பி விடுறாரு. இதற்கு அப்புறம் தாங்க மறுபடியும் அந்த அம்மா கிட்ட போய் பார்த்துருக்காரு. அந்த அம்மாவும் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இவரும் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்து 1 வருட காலங்களை தாண்டிடுங்க. இந்த 1 வருட காலங்களும் இந்த பிரச்சனையிலே தான் அங்க இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்திலங்க இப்ப இவருக்கு இந்த கனவு வருது. எழுந்து உட்கார்ந்தவர் மணியை பார்க்கிறாரு. மணி 2 மணிக்கு மேலாகுதுங்க. அதற்கப்புறம் இவர் தூங்கவே இல்லை, யோசனையிலே இருக்காரு. அந்த போலீஸ்கார் வந்து நீ வணங்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போடா அப்படின்னு சொன்னது எதற்காக அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றாருங்க. பக்கத்துல மிகவும் பிரபலமான
ஊர்காட்டு சுடலை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குங்க. அங்குதாங்க இவர் நேரம் கிடைக்கும் போது போவாரு. அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாருங்க. அப்பத்தாங்க தன்னுடைய நண்பன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு தன்னுடைய நண்பனை கூட்டிட்டு அந்த ஊர்காட்டு சுடலை கோவிலுக்கு போறாருங்க. அதுவும் பச்சை பசேல்னும் வயல்வெளிகளும் மற்றும் மலை அடிவாரம் பக்கமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அங்கு ஆற்றங்கரை ஓரத்துல அந்த ஊர்காட்டு சுடலை கோவில் இருக்குதுங்க. அங்கு நேர போறாருங்க. இவங்க போகையில அங்கு நிறைய கூட்டங்கள் இருக்கு. ஒரு பூசாரி அருள்வாக்கு சொல்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்துக்கு இவங்க நேர போயிடுறாங்க. கோவில்ல போயிட்டு சுடலை ஆண்டவரை கும்பிட்டுட்டு அந்த பூசாரி கிட்ட விபூதி வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த வழுதி கையை நீட்டி விபூதி வாங்க போறாரு. உடனடியா அந்த கோவில் பூசாரியும் பக்கத்துல இருக்க பெரம்பை எடுத்துக்கிட்டு நமது வழுதிய 4 வெளுக்கிறாருங்க. எதற்கு அடிக்கிறாருன்னே வழுதிக்கு தெரியல. ஆனா அவர் அடிக்கிறது வழுதிக்கு சுத்தமா வலிக்கலைங்க. அவரும் சகட்டு மேனிக்கு வழுதிய வளைச்சு அடிக்கும் பொழுது அந்த முத்து மட்டும் குறுக்க வந்து, ஐயா எதுக்கு அடிக்கிறீங்க, ஐயா எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கையை கும்பிட்டபடியே கேட்க, அந்த முத்துக்கிட்ட அந்த கோவில் பூசாரி எல்லைக்கே எவ்வளவு தைரியமா வந்திருக்கான் பாடுறா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அவனுக்கு விபூதியை பூசி அனுப்பி விடுறாரு. இந்த வழுதிக்கு ஒன்றுமே புரியல. வழுதி அப்படியே திகைச்சபடியே நிற்கிறாங்க. இந்த வழுதிக்கு எல்லாமே தெரியுது, அவர் அடிக்கிறதெல்லாம் தெரியுது. ஆனா தன்னோட உடம்புல அந்த வலியே இல்லையே அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. ஆனா இந்த வழுதிக்கு தெய்வ பக்தி அதிகமா தாங்க இருக்குது. அவரு கனவுல தான் உணர்றார் ஒழிய நேர இதுவரைக்கும் எந்த உணர்வும் அவருக்கு தென்பட்டதே கிடையாதுங்க. இப்ப இவர் அடிக்கும் போது தனக்கு வலிக்கவே இல்லையே. அப்ப தாங்க இவருக்கு ஒரு யோசனை வருது. அப்ப தன்னுடைய உடம்புல வேற யாரோ இருக்கானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு இருவரும் கிளம்பி வர்றாங்க. வரும்பொழுதுதாங்க இவருக்கு மறுபடியும் ஒரு யோசனை வருது. அதாவது வழுதிக்கு நம்ம மறுபடியும் அந்த அம்மாவை போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் அந்த அம்மாவை பார்க்க போறாரு. இவருக்கு தான் ஏற்கனவே முதுகுல பிடிச்சிருந்துச்சுல, மூச்சு பிடிப்பு மாதிரி ஷோல்டர்ல பிடிச்சிருந்துச்சுல, அதை போய் அந்த அம்மா கிட்ட சுளுக்கு வலிச்சுக்கிட்டு இதையும் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யோசனையில அந்த இடத்துக்கு 2 பேருமே போறாங்க. போய் வழுதி இறங்கின உடனே அந்த அம்மா வழுதியை பார்க்கறாங்க. வழுதி நேரம் அந்த அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு ஷோல்டர்ல பிடிச்சிக்கிச்சுமா, கொஞ்சம் சுளுக்கு வலிக்கணுமே, வலிச்சு வர்றீங்களா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேட்கறாங்க. உடனே அந்த அம்மா கையை காட்டி அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழுதியோட கண்ணையே பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இந்த வழுதியோட கண்ணே அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வழுதிக்கு அந்த அம்மாவோட கண்ணை பார்க்க முடியலங்க. ஒரு மாதிரியா கையெல்லாம் பதட்டமாயிருக்கு. அந்த இடத்துலையும் அவருக்கு வேர்த்து கொட்டி இருக்குது. டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேப்பமரத்துக்கு பக்கத்துல அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி, அதாவது வழுதிக்கு முன்னாடி அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு கையில ஒரு கருப்பு கயிறை வச்சு ஏதோ மந்திரம் சொல்லி அந்த கருப்பு கயிறுக்கெல்லாம் முடி போட்டுக்கிட்டே வராங்க. அப்படி முடி போட்ட அந்த கயிறை வழுதியோட கையில எடுத்து கட்டி வர்றாங்க. தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி வர்றாங்க. போற வழியில வழுதி தாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வழுதி முத்துக்கிட்ட கேட்கிறாரு, மச்சான் என்னாச்சு, அந்த அம்மா உன்னை கூப்பிட்டு சொன்னுச்சே அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல மச்சான், அந்த அம்மா ஒரு சில விஷயத்த சொன்னுச்சு, எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குடா அப்படின்னு இந்த முத்து வழுதிக்கிட்ட சொல்றாரு. நீ சொல்லு மச்சான், நான் எதுவும் பயப்பட மாட்டேன், நம்ம ஊர்காட்டு சுடலை இருக்காரு, பாத்துக்கலாம்டா அப்படின்னு இவர் வண்டியில போகும்போதே இவரும் சொல்றாரு. முத்தும் வழுதிக்கிட்ட சொல்றாருங்க, இந்த பையன் அங்கே இருந்து வரும்பொழுதே இவனோட உடம்புல இருந்து ஒருத்தன் விலகி போய் நின்னாயா, அதைத்தாயா நான் பார்த்தேன். அதனால இவனை இப்படியே விட்டுறாதீங்க, நாளைக்கு நல்ல நாளையா சுடலையோட ஆதி கருவான சீவலப்பேரி பாண்டி சுடலையப்பன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயா, அங்கு போனா இவனுக்கு சரியாயிரும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. சரிடா மச்சான், நானும் சீவலப்பேரி கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, நம்ம போகலாம்டா நாளைக்கு அப்படின்னு இந்த வழுதி முத்துக்கிட்ட சொல்றாரு. உடனே முத்துவும், நான் வரலடா மச்சான், நீ தங்கச்சி பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போ, நான் நாளைக்கு வேலைக்கு போறேன், அதுவும் இல்லாம அந்த கோயிலுக்கு நீ குடும்பத்தோட போனா தான் சரியா இருக்கும் அப்படின்னு வழுதி கிட்ட முத்து சொன்னோன்னே, அதுவும் சரிதான்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இறங்குறாரு. வீட்டுல இறங்கினோன்னே அன்றைக்கு இரவு நடந்ததாங்க உச்சக்கட்ட பயம். வழக்கம் போல அன்றைக்கு இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் படுத்து உறங்குறாங்க. இப்ப வழுதி தனியா ஒரு கயிறு கட்டில போட்டு படுத்திருக்காரு. பக்கத்துல தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையும் படுத்திருக்காங்க. அப்பா அம்மா எப்பவும் வழக்கம் போல வெளியில படுத்திருப்பாங்க. தம்பியும் வெளியில படுத்திருப்பான். இந்த இரவு நேரத்துல மறுபடியும் அவருக்கு ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவு பயங்கரமான கனவா இருக்குங்க. இந்த இரவு நேரத்துக்கே உண்டான அந்த அமானுஷ்ய சத்தம், அதாவது வீட்டுக்கு வெளியில மரக்கிளைகள் காத்துல ஆடுற அந்த சத்தமும், தூரத்துல நாய் குலைக்கிற அந்த சத்தமும், பூச்சிகளோட ரீங்கார சத்தமும், அந்த இரவு நேரத்துல ஒரு கருப்பான உருவம்ங்க அவங்க வீட்டு வாசல் வழியா அவங்க வீட்டுக்குள்ள மெல்ல நடமாடுதுங்க. சத்தம் நல்லா கேட்குதுங்க. டப்பு டப்புன்னு அந்த சத்தம் இவரோட படுக்கை அறைக்கு மேல வந்து இவருக்கு முன்னால வந்து நிக்குதுங்க. இது நடக்கிறது உரம் கனவுங்க. அந்த கருப்பான உருவம் ஏற்கனவே அடிபட்டு ரத்தமெல்லாம் வந்த மாதிரி முகம் இருந்துச்சுல, அந்த மாதிரி கிடையாதுங்க. இது ஒரு கருப்பான உருவம்ங்க. அந்த உருவம் இந்த இடத்துல இவருக்கு முன்னால வந்து அப்படியே நிக்குதுங்க. நின்ன அந்த உருவம் எட்டி இவரோட கழுத்தை பிடிக்குதுங்க. கழுத்தை பிடிக்கும் பொழுது இவருக்கு மறுபடியும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இவரும் எவ்வளதோ தடுத்து பார்க்குறாரு, முடியலைங்க. மறுபடியும் அந்த உருவம் மெல்ல சாவகாசமா அவர் நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தன்னோட 2 கையாலையும் அவரோட கழுத்தை பிடிச்சி இருக்குதுங்க. இவருக்கு மெல்ல மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்க. கனவுல திடீர்னு கண்ணை விழிச்சு பார்க்கறாரு.
பார்த்தா அவருக்கு பெரிய ஷாக்குங்க. என்னன்னு பார்த்தா அவருக்கு முன்னால நெஞ்சு மேல அந்த கருப்பான உருவம் கையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறத இவர் தத்ரூபமா பார்த்து பயந்து அலறி கத்தி சுடலை ஐயா அப்படின்னு தன்னை அறியாம கத்துறாருங்க. கத்துன அடுத்த நிமிஷம்ங்க அந்த உருவம் அப்படியே புகையா கரைஞ்சு போகுதுங்க. உடனே பக்கத்துல தூங்கி இருந்த தன்னோட மனைவி குழந்தையெல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. தன்னோட குழந்தை கத்தி கதறி தீக்குறான். உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து என்னப்பா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த தடவை தன்னுடைய மனைவி அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் நடந்தது பூரா சொல்லிடுறாங்க. அந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நடந்தது பூரா சொல்லிட்டு இப்போ அந்த அம்மா என்ன சீவலப்பேரி கோயிலுக்கு சீக்கிரம் போய் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னோன்னே அவங்க அப்பாவும் கண்டமேனிக்கு அவனை திட்டிட்டு ஏன்டா இப்படி பண்ற, அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா போயிருக்கலாமே, உனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட்டிட்டு போயிருப்பேனே அப்படின்ட்டு விடிஞ்சதும் வேலையா ஒரு டாக்ஸி ஒன்று வாடகைக்கு எடுத்துட்டு சீவலப்பேரியை நோக்கி போறாங்க. அது சுடலை ஆண்டவன் கோயிலுக்கு நேராக போய் நிற்கிது. அங்கே போய் இறங்கி போறாங்க. அங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே போகும்போதே அங்கே ஒரு பெரியவருங்க, கோயில் பூசாரிலாம் கிடையாதுங்க, ஒரு வயசான பெரியவருங்க, 80 வயது இருக்குங்க. அவர் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. வெள்ளை முடிங்க, சுத்தமாக வெள்ளை முடி, கோண கொண்டை போட்டு உட்காந்துருக்காரு. தாடி ஃபுல்லாக நிறைச்சி போய் அப்படியே தொங்குது. ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு மேலே உடம்புல வேற எதுவுமே கிடையாதுங்க. இவரை பார்த்த உடனே நேராக கூப்பிடாருங்க. இவரை பார்த்த உடனே இவரை பார்த்து கூப்பிடாருங்க. கூப்பிட்டவர் அவர் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காரு. அதாவது 1.5 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் அடிபட்டு இறந்தானாடா, அவனோட எல்லையில போய் நீ பயந்தியா, பயந்து நீ வரும்பொழுது உனக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும், நீ சரியான நேரத்துலண்டா சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க, அப்பன் காலடியில் போய் நில்றா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இவர் பார்த்தது மாதிரியே அந்த விஷயத்தை பூரா சொன்னவொடனே இவனுக்கும் மேல நடுக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் பயம் தணிஞ்சு கொஞ்சம் நிம்மதி ஆயிருக்காருங்க. ஆனால் இவரோட உடம்புல அந்த ஆன்மா இருக்கிறது கடைசி வரைக்கும் நமது வலதிக்கு சுத்தமாகவே தெரியலைங்க. இப்போ கடைசியாக அந்த கனவுல அவரோட கழுத்தை நெரிக்கும் போது பார்த்ததாங்க. மீதி எல்லாமே கனவுல தாங்க நடந்திருக்குது. உடல் உபாதைகளை தாங்க அந்த ஆன்மா கொடுத்துருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போயும் அது சரியாகவே இல்லை. இப்போ அந்த சுடலை ஆண்டவர் கோயிலுக்கு பக்கத்தில் போய் நின்னோடனே அந்த பெரியவரும் அந்த இடத்துக்கு வந்து இவருக்கு சில தாந்திரிக மாதிரி கையில் சுற்றி போட்டிருக்காருங்க. முட்டையை சுற்றி வீசியிருக்காரு. எலுமிச்சம்பழத்தை சுற்றி தன்னோட காலில் மிதித்து அதை 2 பிச்சு போட்டிருக்காரு. தேங்காயை சுற்றி உடைச்சிருக்காரு. இன்னைக்கு 6 மணி வரைக்கும் நீ கோயிலை விட்டு போக வேணாம், 6 மணிக்கு மேலே மறுபடியும் சுடலை ஆண்டவனை வணங்கிட்டு விபூதி சாம்பலை எடுத்துக்கிட்டு நீ போடா, அவனோட சுடுகாட்டு சாம்பலுக்கு இனி எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு துஷ்ட பேயும் உன்னை அண்டாது, அதனால் அவனோட சுடுகாட்டு சாம்பலை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ, அதுவும் 6 மணிக்கு மேலே போயா சரியாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் நீண்ட நாளைக்கு அப்புறம் அந்த கோயில் வாசலில் ஒரு ஓரமாக நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்காருங்க. இந்த திருஷ்டி கழிச்சதுக்கு அப்புறம் படுத்து உறங்கினவர் கிட்டத்தட்ட 4-5 மணிக்கு மேலே தாங்க எந்திரிச்சிருக்காரு. மதியம் சாப்பிட கூட எந்திரிக்கல. இவங்களும் எழுப்பி பார்க்கலங்க, நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. 4-5 மணிக்கு மேலே எந்திரிச்சு என்னாச்சு டைம் ஆச்சா, நான் இவ்வளோ நேரம் தூங்குனேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுடலை ஆண்டவனை வணங்கிட்டு வழக்கம் போல் 6:30 மணிக்கு மேலே அந்த விபூதி எடுத்துக்கிட்டு கோவில் பூசாரி ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காரு. அதையும் வாங்கிக்கிட்டு இவரும் எழுந்து வெளியில் போகும்போது அந்த பெரியவரை எங்கு தேடியும் பார்த்துருக்காரு. அந்த பெரியவர் எங்கு தேடியும் கிடைக்கல. அந்த பூசாரி கிட்ட விசாரிச்சிருக்காரு. இங்கே ஒரு பெரியவர் குடுமி வச்சுக்கிட்டு வெள்ள முடியோடு இருந்தார், அவர் எங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த பூசாரியும் இங்கே நிறைய பேர் வருவாங்க, யார் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா, நீ யாரை கேட்குறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே இவரும் மனசுக்குள்ள வந்தது சுடலை ஆண்டவனாவே நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த சுடலை ஆண்டவனை நெடுஞ்சாங்கடையா விழுந்து வணங்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு வாசலுக்கு முன்னால் கட்டிட்டு அந்த விபூதியை தன்னுடைய பூஜை ரூமில் கொண்டே வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் தான் ஆயிருக்குது. அவருக்கு பிரச்சனை சரியாகி இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்தை பூரா ஒன்று விடாமல் நம்மக்கிட்ட சொன்ன அந்த வலதிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கண்ட இடத்துக்கு கண்ட நேரத்துக்கு போகும் பொழுது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில பேருக்காகவாது நீங்கள் வந்த உடனே வெளியில் காலை அலம்பிட்டு தலையில் தண்ணியை தெளிச்சிட்டு போகிறது ஒரு நல்ல பழக்கம்னு நான் நினைக்கிறேங்க. அந்த பழக்கத்தை செஞ்சுருந்தாருன்னா அன்னைக்கு அவருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அதை நீங்கள் நமது சேனலில் ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனது நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது மெசேஜோ அனுப்பிவிடுங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனலில் ஒளிபரப்பப்படும். நன்றி. நான் உங்கள் சண்முக பிரபு.